பல நூற்றாண்டுகளா இந்த இமயமலையோட மிக உயரமான பனி சூழ்ந்த ரகசிய குகைகள்ல மட்டும் பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு அதிநவீன ஆன்மீக அறிவியல் இருக்கு. அது திடீர்னு ஒரு நாள் போதும் இந்த மலைகள்ல ஒளிஞ்சிருந்தது, நம்ம நேரடியா அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போய் அங்க இருக்கிற நவீன அறிவியலோட கைகோர்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா எப்படி இருக்கும்? ம் இது கேக்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான அறிவியல் புனைகதை மாதிரி தான் இருக்கு. ஆனா இது புனைகதை இல்ல, அதுதான் நிஜம். சரியா சொன்னீங்க. இந்த சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். போன தொகுப்புல நாம லாஹரி மகாசயரோட வாழ்க்கையை பத்தி பார்த்தோம் இல்லையா? அதாவது இல்லறத்திலையும் யோகம் சாத்தியம் அப்படிங்கறத அவர் நிரூபிச்சாரு. இப்போ அந்த கிரியா யோகம் இன்னொரு பெரிய பயணம் மேற்கொள்ள போகுது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம வாழும் இந்த நவீன உலகத்துல யோகாவும் தியானமும் உலகம் முழுக்க பரவி இருக்கு. இதுக்கான ஒரு மாபெரும் வரைபடம் அந்த பனிமலைகளோட ரகசியங்களுக்குள்ளதான் வரையப்பட்டுச்சு. அதாவது கிழக்கோட ஆன்மீகமோ மேற்கோட விஞ்ஞானமோ எப்படி முறையா சந்திக்க முடிவெடுத்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட மையக்கருத்து. ஆமா, இதற்காக நாம இன்னைக்கு அலச போறது யோகியின் சுயசரிதம் புத்தகத்தோட ஒரு மிக முக்கியமான அத்தியாயம், மேலை நாடுகளிடம் பாபாஜியின் அக்கறை அப்படிங்கிற பகுதி. இந்த அலசலை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கதை எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற அந்த சூழலை நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். 1894ஆம் ஆண்டு செராம்பூர்ல ஒரு அமைதியான வெக்கை தனியாத கோடைக்கால இரவு. ஒரு ஆசிரமத்தோட பால்கனி இல்லையா? ஆமா, அதேதான். அந்த 2வது மாடி பால்கனில வானத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னிட்டு இருக்கு. அப்போ ஸ்ரீ யுக்தேஸ்வரும் அவரோட இளம் சீடரான யோகானந்தரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த அமைதியான நேரத்துல தான் யோகானந்தர் தன்னோட குருவான யுக்தேஸ்வர் கிட்ட நேரடியா ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதாவது, நீங்க எப்போதாவது மகா அவதார் பாபாஜியை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு பதிலா யுக்தேஸ்வர் சொல்ல தொடங்குற கதைதான் இந்த ஒட்டுமொத்த அத்தியாயத்தோட அடித்தளமே. அவர் முதன்முதல்ல பாபாஜிய சந்திச்ச தருணத்தை விவரிக்கிறார். ஆனா பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, அந்த சந்திப்பு இமயமலையோட ஏதோ ஒரு ரகசிய குகையில நடக்கல. பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும் ரொம்ப சத்தம் நிறைந்த அலகாபாத் கும்பமேளாவுல நடக்குது. அதுதான் இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. யுக்தேஸ்வர் அந்த கும்பமேளாவுக்கு போகும்போது அவர் ஒரு சந்நியாசி கிடையாது. அவர் ஒரு சாதாரண குடும்பஸ்தர் தான். ஆனா லாஹிரி மகாஷயர்கிட்ட அவரு கிரியாயோக பயிற்சிகளை கத்துக்கிட்டு இருந்தாரு. அதாவது மூச்சையும் மனசையும் கட்டுப்படுத்துற அந்த அறிவியல் பூர்வமான அகப்பயிற்சி. சரியா சொன்னீங்க. ஏதோ ஒரு மாபெரும் ஆன்மீக தேடலோட உண்மையான ஞானிகளை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையோடு தான் அவர் அந்த கும்பமேளாவுக்கு போறாரு. ஆனா அங்க அவருக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அங்க அவர் உண்மையான ஞானிகளை பார்க்கல. அதுக்கு பதிலா வெறும் இரைச்சல், பிச்சைக்காரர்கள், அப்புறம் எந்த விதமான ஆன்மீக ஒளியும் இல்லாத உடலெங்கும் சாம்பலை பூசிக்கிட்டு தங்களை மகான்களா காட்டிக்கிற போலியான சாமியார்கள், இவங்கள பார்த்து யுக்தேஸ்வர் ரொம்பவே விரக்தி அடைகிறாரு. ஆமா, அந்த விரக்தி அவருக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை உருவாக்குது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய சர்வதேச தொழில்நுட்ப கண்காட்சிக்கு, அதாவது ஒரு டெக் எக்ஸ்போவுக்கு போறீங்க. அங்க செயற்கை நுண்ணறிவுல நடக்கிற உலகத்தரம் வாய்ந்த புதுமைகளை பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையா போனா, அங்க வெறும் மலிவான செல்போன் கவர்களை வைக்கிற வியாபாரிகள் மட்டும் இருந்தா எவ்வளோ ஏமாற்றமா இருக்கும். வாவ், ரொம்ப கச்சிதமான ஒரு உதாரணம். அந்த கண்காட்சியோட நோக்கமே அங்க சிதைஞ்சு போயிடுது இல்லையா? கண்டிப்பா. அதுபோலதான் யுக்தேஸ்வரும் இதுக்காகவா இவ்ளோ தூரம் வந்தோம் அப்படின்னு சலிச்சுக்கிறாரு. அந்த விரக்தியோட உச்சத்துல யுக்தேஸ்வர் தனக்குள்ள ஒரு முடிவுக்கு வராரு. இந்த போலி சாமியார்களை விட சமூகத்துக்கு பயன்படுற வகையில மின்சாரத்தையும் மருத்துவத்தையும் கண்டுபிடிக்கிற அந்த மேல நாட்டு விஞ்ஞானிகள் எவ்வளவு மேல் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அவர் இப்படி நினைச்சிட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் கூட்டத்துல இருந்த ஒரு உயரமான சன்னியாசி வராரு. ஐயா, உங்களை ஒரு மகான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி யுக்தேஸ்வர கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு மரத்தடியில அமைதியா உட்கார்ந்திருக்கிற அந்த ஒளி பொருந்திய மகானை தான் யுக்தேஸ்வர் சந்திக்கிறாரு. அவர்தான் பாபாஜி. அந்த முதல் சந்திப்புல பாபாஜி சொல்ற ஒரு வாக்கியம் என ரொம்பவே சிந்திக்க வச்சது. யுக்தேஸ்வர் கும்பமேளா மேல வச்சிருக்கிற அதிருப்தியை புரிஞ்சுக்கிட்ட பாபாஜி, உலகம் என்பது மணலும் சர்க்கரையும் கலந்த கலவை அப்படின்னு சொல்றாரு. ஆமாம், நாம் சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கிட்டு மணலை விட்டுவிடும் புத்திசாலியான எறும்பை போல இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதோட உளவியல் ரொம்ப ஆழமானது இல்லையா? நிச்சயமா. நாம இதை தேடுறோமோ அதுதான் நம்ம கண்களுக்கு தெரியும் அப்படிங்கறது தான் பாபாஜி அங்க உணர்த்துறாரு. நீங்க சொன்ன அந்த டெக் எக்ஸ்போ உதாரணத்தையே எடுத்துப்போம். சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான போலியான வியாபாரிகளுக்கு மத்தியில எங்கோ ஒரு மூலையில உண்மையிலே ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை உருவாக்குன ஒரு நிபுணர் அமைதியா உட்கார்ந்திருக்கலாம்.
நாம ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து சலிப்படைஞ்சா அந்த நிபுணரையும் நாம தவற விட்டுடுவோம். ஓஹோ, அதாவது இந்த கும்பமேளாவுல பல போலிகள் இருந்தாலும் சில உண்மையான மகான்கள் உலகத்தோட நலனுக்காக இங்க அமைதியா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறீங்க. சரியா புரிஞ்சுகிட்டீங்க. அந்த சர்க்கரைய மட்டும் தேடி எடுக்கிற மனப்பக்குவம் உனக்கு வேணும் அப்படின்னு யுக்தீஸ்வருக்கு அவர் கத்துக் கொடுக்கறாரு. சரி, இது வரைக்கும் எனக்கு தெளிவா புரியுது. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. பாபாஜி இப்படி சொன்னதும் யுக்தேஸ்வர் உடனே தன் வாதத்தை முன்வைக்கிறாரு. இந்த சாமியார்களை விட மேலே நாட்டு விஞ்ஞானிகளே மேல் அப்படின்னு வாதிடுறாரு. அதுக்கு பாபாஜி என்ன சொல்றாருன்னா, ஆமாம், எனக்கும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா மேல அக்கறை இருக்கு அப்படின்னு பதில் சொல்றாரு. கொஞ்சம் பொறுங்க, எனக்கு இது தர்க்க ரீதியா இடிக்குது. இமயமலையில பல நூற்றாண்டுகளா உலக ஆசைகளையே துறந்து வாழ்ற ஒரு மகா யோகிக்கு ஏன் திடீர்னு அமெரிக்காவோட பொருளாதாரம், ஐரோப்பாவோட தொழிற்சாலைகள், அங்க இருக்கிற விஞ்ஞானிகள் மேல அக்கறை வரணும்? அவருக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்வி உங்க மனசுல வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பானதுதான். இதை நாம கொஞ்சம் ஆழமா பகுப்பாய்வு செய்யணும். ஒரு உண்மையான மகானோட பார்வை பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சுருங்கியிருக்காது. அதாவது அவங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒன்னா பாப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாதாரண செடி வாடுவதை கூட தன் வழியா உணர்ற அளவுக்கு அவங்களோட உணர்வு விரிவடைஞ்சிருக்கு. திருக்குறள் சொல்ற உலக பொதுமறை தத்துவமும் இதுதான். ஓ, அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட சொத்து இல்ல, அது ஒட்டுமொத்த மனித குலத்தோட சொத்து. சரியா சொன்னீங்க. பாபாஜி உலகத்தை ஒரு கனிப்பட்ட நாடா பார்க்காம ஒரு முழுமையான உடலா பார்க்கறாரு. ஒரு சமநிலையற்ற தராசு மாதிரி பார்க்கறாரு. உடலில் ஒரு பகுதியில வலி இருந்தா ஒட்டுமொத்த உடலும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தானே இது? அதேதான். ஒரு புறம் மேலே நாடுகள், அவங்க அறிவியல், தொழில்நுட்பம், பொருளாதாரம் இதுலெல்லாம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய மத நம்பிக்கைகள் எல்லாம் வெறும் தத்துவங்களாவும் கேள்வி கேட்க முடியாத கண்மூடித்தனமான நம்பிக்கைகளாவும் தங்கிடுச்சு. பிளைண்ட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவா? ஆமா, மறுபுறம் கிழக்கு நாடுகள், குறிப்பா இந்தியா, இங்க மிக உயர்ந்த ஆன்மீக உண்மைகள், அகப்பயிற்சிகள் எல்லாம் இருக்கு. ஆனா பொருளாதாரத்திலையும் லௌகீக வாழ்க்கையிலயும் மக்கள் மிக மோசமான வறுமையில இருக்காங்க. இது இரண்டும் தனித்தனியா இயங்குறது மனித குலத்தோட பரிணாம வளர்ச்சிக்கு நல்லதில்ல அப்படின்னு பாபாஜி கணிக்கிறாரா? கண்டிப்பா. இத கேக்கும்போது அந்த பெரிய திட்டம், அதாவது அந்த ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய தொடங்கும். அப்போ மேற்கோட பொருளியலையும் கிழக்கோட ஆன்மீகத்தையும் இணைக்கிறது தான் பாபாஜியோட அந்த வியூகமா? அதுதான் அந்த மாபெரும் வியூகம். இந்தியா வறுமையிலிருந்து மீள மேலை நாடுகள் கிட்ட இருந்து பொருளாதாரத்தையும் அறிவியலையும் கத்துக்கணும். ஆனா அதுக்கு ஈடா இந்தியா அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? யோக விஞ்ஞானத்தை கொடுக்கணும் இல்லையா? ஆமா, சயின்ஸ் ஆஃப் யோகா. மேலை நாட்டவர்கள் எல்லாவற்றையும் தர்க்க ரீதியா அறிவியல் பூர்வமா அணுகக்கூடியவங்க. அவங்க கிட்ட போய் வெறும் கடவுளை நம்பு அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அது உண்மைதான், அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும். அதனால இந்த மூச்சு பயிற்சியை செய், உனது நரம்பு மண்டலத்துல இந்த மாற்றம் நிகழும், உன் விழிப்புணர்வு இந்த அளவுக்கு விரிவடையும் அப்படின்னு ஒரு செய்முறையா, ஒரு இயற்பியல் விதியை போல விளக்கணும். மதத்தை ஒரு அனுபவபூர்வமான அறிவியலா அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு பாபாஜி முடிவெடுக்கிறாரு. வாவ், யோகாவை ஒரு விஞ்ஞானமா மேற்கத்தியர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கறது அந்த காலகட்டத்துக்கு எவ்வளவு ஒரு துணிச்சலான சிந்தனை பாருங்க. இதற்காகத்தான் பாபாஜி, எதிர்காலத்துல நான் உன்கிட்ட ஒரு சீடனை அனுப்புவேன், அவன் மூலமா இந்த யோக விஞ்ஞானம் மேலை நாடுகளுக்கு செல்லும் அப்படின்னு யுக்தேஸ்வர் கிட்ட ஒரு வாக்கு உறுதி அளிக்கிறாரு. அந்த சீடன் தான் நாம ஆரம்பத்துல பார்த்த யோகானந்தர். அவர் பல வருடங்களுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு போய் இந்த திட்டத்தை நிறைவேற்ற போறாரு அப்படின்னு நினைக்கும்போது நிஜமாவே செழிப்பா இருக்கு. ஆமா, ஆனா அந்த பெரிய பயணத்துக்கான முதல் விதைய பாபாஜி அன்றைக்கே கும்பமேளாவுல தூவிடுறாரு. அவர் யுக்தீஸ்வர் கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. அந்த புத்தகம் எழுதுற பொறுப்பு தானே? பைபிள்ல இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட போதனைகளுக்கும் ஹிந்துக்களோட சனாதன தர்மத்துக்கும் இடையே இருக்கிற அறிவியல் ரீதியான ஒற்றுமைகளை விளக்கி ஒரு புத்தகம் எழுத சொல்றாரு. ஆமா, அதுதான் அந்த இணைப்பிற்கான முதல் படி. யுக்தீஸ்வரும் அதை ஏத்துக்கிட்டு ஷெராம்பூர்ல கைவல்ய தரிசனம் அப்படிங்கிற அந்த அற்புதமான புத்தகத்தை எழுதி முடிக்கிறாரு. ஆனா எனக்கு இங்க ஒரு விஷயம் ரொம்பவே குழப்பமா இருக்கு. அந்த புத்தகம் எழுதி முடிக்கப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு சம்பவம் தான் அது. எந்த சம்பவத்தை சொல்றீங்க? கங்கை கரையில நடக்கிற அந்த சந்திப்பா? ஆமா, அதேதான். யுக்தேஸ்வர் புத்தகம் எழுதி முடிச்ச பிறகு கங்கைக்கரையில இருக்கிற ராய்காட்ல குளிச்சிட்டு வர்றாரு. அங்க ஆலமரத்தடியில பாபாஜி தோன்றாரு. யுக்தேஸ்வருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஆமா,
ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய குருவை பார்க்கற சந்தோஷம் அது. உடனே அவர் பாபாஜியோட கால்கள்ல விழுந்து, பரம் குருவே, என் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் சாப்பிட்டு செல்லக்கூடாதா அப்படின்னு ரொம்ப அன்பா கேக்குறாரு. அதுக்கு பாபாஜி, இல்லை, நாங்கள் மரங்களின் நிழலை விரும்புபவர்கள் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு. ஆனா யுக்தேஸ்வர் அதை ஏத்துக்கல. ஆமா, அவன் விடாம நான் எப்போதே ஓடிப்போய் இனிப்புகளை எடுத்து வருகிறேன் அப்படின்னு ரொம்ப வேகமா ஓடுறாரு. சில நிமிடங்கள்ல அவர் இனிப்புகளோட திரும்பி வந்து பார்த்தா அந்த பாபாஜியை காணோம். அவர் அப்படியே மாயமா மறைஞ்சிட்டாரு. இதனால யுக்தேஸ்வருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. நான் ஒரு வார்த்தை சொல்லாம அவர் எப்படி என்னை விட்டு போகலாம்? இனிமேல் அவர் என் கண்ணில் பட்டா நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி கோவப்படுறாரு, மனம் புண்படுறாரு. இது ஒரு இயல்பான மனித உணர்வு தானே? ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, யுக்தேஸ்வர் ஒரு மிகப்பெரிய யோகி, பாபாஜியோ அதற்கும் மேலான ஒரு மகா அவதார். இவ்வளோ பெரிய ஆன்மீக நிலையை அடைஞ்சவங்களுக்கு கூட இப்படி ஈகோ, கோபம், வருத்தம் இந்த மாதிரி சாதாரண மனித உணர்வுகள் இருக்குமா? இது ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. இத நாம மனித உணர்வுகள் அப்படிங்கிற கோணத்துல பார்க்கறத விட ஒரு அதிர்வலை விஞ்ஞானம், அதாவது சயின்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிற கோணத்துல பார்க்கணும். அதிர்வலை விஞ்ஞானமா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சில மாதங்களுக்கு பிறகு யுக்தேஸ்வர் காசில உள்ள தன் குரு லாகிரி மகாசயரை சந்திக்க போறாரு. அங்க லாகிரி மகாசயர் யுக்தேஸ்வரோட நெற்றிய தொட்டதும் ஒரு காந்தம் இரும்ப ஈர்க்கிற மாதிரி கதவரிகள் பாபாஜி மீண்டும் காட்சியளிக்கிறாரு. அப்போ யுக்தேஸ்வர் கோபத்துல அவரை வணங்க மறுக்கிறார் இல்லையா? ஆமா. அப்போ பாபாஜி சிரிச்சுக்கிட்டே ஒரு விளக்கம் சொல்றாரு. நீ என்னை பார்க்க ஓடியபோது உன் மனதில் பலமான பதட்டமும் படபடப்பும் இருந்தது. அந்த அதீத பதற்றமே என்னை காற்றில் கரையும்படி ஆக்கிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கே. உணர்ச்சிகள் எப்படி ஒரு பௌதீக உடலை காற்றில் கரையச் செய்யும்? இத ஒரு ரேடியோ அலைவரிசையோட ஒப்பிட்டு பாருங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட FM சேனலை கேட்க விரும்பினா அந்த சரியான ஃப்ரீக்வன்சில ரேடியோவை டியூன் செய்யணும். ஆமா, கொஞ்சம் அலைவரிசை மாறினா கூட இரைச்சல் தான் வரும். அதே போலத்தான் அதீத விழிப்புணர்வுல இருக்கிற மகான்களோட உடல் சாதாரண சதையாலாரோது கிடையாது. அது தூய்மையான ஆற்றலால், அதாவது எனர்ஜியால் ஆனது. ஓஹோ, அப்போ யுக்தேஸ்வர் பதற்றத்துல ஓடும்போது அந்த அலைவரிசை மாறிடுச்சா? சரியா புடிச்சிட்டீங்க. ஐயோ, அவர் போய்விடுவாரோ, சீக்கிரம் போக வேண்டுமே அப்படின்னு அதீத பதற்றத்துக்கும் உணர்ச்சி வசப்படுதலுக்கும் யுக்தேஸ்வர் ஆளான போது அவரோட மனதோட அலைவரிசை மிகவும் சீர்குலைஞ்சு போயிடுச்சு. அதாவது அந்த இரைச்சலான மனநிலையில தூய்மையான ஆற்றலான பாபாஜியோட அவரால தொடர்பு கொள்ள முடியல. ஆமாம். எனவே பாபாஜி கோபத்துல மறைஞ்சு போகல. யுக்தேஸ்வரோட மனநிலையே அந்த இணைப்பை துண்டிச்சிடுச்சு அப்படிங்கிறது தான் இயற்பியல் உண்மை. வாவ்! அப்படியென்றால் கோபம், பதற்றம் போன்ற உணர்ச்சிகள் வெறும் மனநிலை சார்ந்தது மட்டும் கிடையாது. அவை நம்மை சுற்றியுள்ள இயற்பியல் யதார்த்தத்தையே, அதாவது பிசிக்கல் ரியாலிட்டியை மாற்றக்கூடிய அதிர்வலைகளை உருவாக்குது அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இதுதான் அந்த அதிர்வலை விஞ்ஞானம். இது உண்மையிலேயே மனசை விரிய செய்யும் ஒரு கருத்து. சரி, உணர்ச்சிகளும் அதிர்வலைகளும் பௌதீக உடலை பாதிக்கும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில லாகிரி மகாஷயரோட இறுதி நாட்களை பற்றியும் அவருடைய உடலுக்கு நேர்ந்ததையும் நான் கேட்டே ஆகணும். வாங்க அந்த பகுதிக்கு செல்வோம். அது இன்னும் ஆழமான கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு பகுதி. 1895ஆம் ஆண்டு லாகிரி மகாஷயரோட முதுகுல ஒரு சிறு கட்டி தோன்றது. ஆமா, மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் மறுத்துறாரு இல்லையா? ஆமாம். தான் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கறத அவர் உணர்ந்திருந்தாரு. ஆனா இதுல ஒரு வரிய படிக்கும்போது எனக்கு புரியவே இல்லை. தன் சீடர்களின் கர்மாக்களை தன் சொந்த உடலால் அவர் பிராயச்சித்தம் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு வருது. ஆனா இது எப்படி சாத்தியம்? ஒருவர் செஞ்ச தவற அல்லது வினைய எப்படி இன்னொருவரால தன் உடலுக்கு மாத்திக்க முடியும்? இது ஏதோ மாயாஜாலம் போல தோணுது இல்லையா? ஆனா இத புரிஞ்சுக்க நம்ம குவாண்டம் இயற்பியல் ரீதியா சிந்திக்கணும். குவாண்டம் பிசிக்ஸா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பிரபஞ்சத்துல உள்ள அனைவருமே ஆற்றல் மட்டத்துல, அதாவது எனர்ஜி லெவல்ல ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டிருக்கோம். இத ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் போல கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. நாம எல்லாரும் தனித்தனி கம்ப்யூட்டர்கள், ஆனா ஒரு மெயின் சர்வரோட இணைக்கப்பட்டிருக்கோம். ஒரு சீடன் அறியாமையால செய்யற தவறுகள், அதாவது அவனோட கர்மா, அவனோட கம்ப்யூட்டர்ல ஏறிய வைரஸ் மாதிரி. ஓ, அப்போ குரு அப்படிங்கிறவர் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரா? எக்ஸாக்ட்லி.
ஒரு குரு என்பவர் மிக பெரிய திறன் கொண்ட சூப்பர் கம்ப்யூட்டர். அவர் தன் சீடனோட நெட்வொர்க்ல உள்ள வைரஸ தன் சொந்த சிஸ்டத்துக்கு டவுன்லோட் செஞ்சு அதை அழிச்சு சீடனை காப்பாற்ற முடியும். ஆனா அப்படி டவுன்லோட் செய்யப்பட்ட வைரஸை அழிக்க அவரோட சிஸ்டம், அதாவது அவரோட பௌதிக உடல் கடும் இழைப்பு கொடுக்கணும் இல்லையா? ஆமா, அதோட வெளிப்பாடுதான் அந்த முதுகு கட்டி. மற்றவர்களோட கர்ம பதிவுகளை தன் உடலின் மூலமா எரிச்சு அவரு சீடர்களை காப்பாற்றினாரு. இந்த விளக்கம் ரொம்ப அருமையா இருக்கு. கர்ம பரிமாற்றம் அப்படிங்கிறது ஏதோ மந்திரம் கிடையாது, அது ஆற்றல் பரிமாற்றம் தான் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. கடைசியில லாகிரி மகாசயர் தாமரை ஆசனத்துல அமர்ந்து முழு விழிப்புணர்வோடு தனது உடலை விட்டு வெளியேறாரு. இதத்தான் மகா சமாதி அப்படின்னு குறிப்பிடுறாங்க இல்லையா? அதாவது சாதாரண மரணம் போல் அல்லாமல் தன் விருப்பப்படி உயிர் சக்தியை வெளியேற்றுவது. மிகச் சரி. அவர் இறப்பதற்கு முன் தன் சீடர்கள் கிட்ட என் உடலை நினைத்து அழாதீர்கள், நான் மறுபடியும் எழுவேன் அப்படின்னு ஒரு உறுதியான ஆறுதலை சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய உடல் புனித கங்கை நதிக்கரையில தகனம் செய்யப்படுது. அது முழுசா சாம்பலாயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் தான் மனித அறிவியலையே தலைகீழா புரட்டி போடக்கூடியது. ஆமா, எரிக்கப்பட்ட மறுநாள் காலை சரியா 10 மணிக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் கேசவானந்தர் கிட்ட சொல்றாரு, எரிக்கப்பட்ட என் உடலின் சிதைந்த அணுக்களிலிருந்து மறுபடி அமைக்கப்பட்ட உருவத்தை நான் உயிர்ப்பித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை எப்படி நம்புறது? ஒரு உடல் நெருப்புல எரிஞ்சு சாம்பலான பிறகு மீண்டும் எப்படி சதையா மாறும்? இது நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே. இது உங்கள மட்டும் இல்ல, பலரையும் குழப்பக்கூடிய விஷயம்தான். ஆனா இத புரிஞ்சிக்க நாம நம் உடல் என்றால் என்ன அப்படிங்கிற அடிப்படைக்கே போகணும். அதாவது நம் உடல் திடமானது அப்படின்னு நாம நினைக்கிறோம், அதானே? ஆமா. ஆனா அணு அறிவியலின் படி, அதாவது அட்டாமிக் சயின்ஸ் படி, நம் உடல் வெறும் 99.9% வெற்றிடமும் எலக்ட்ரான்களும் தான். இது ஒரு லெகோ செட் போல கற்பனை செஞ்சுக்கோங்க. லெகோ செட், அந்த குழந்தைங்க விளையாடுவாங்களே அந்த பிளாக்ஸ் தானே? அதேதான். பலாயிரம் லெகோ துண்டுகளை சேர்த்து ஒரு மனித உருவத்தை உருவாக்குறோம். அந்த உருவத்தை களைச்சிட்டா துண்டுகள் சிதறிடும். ஆனா அதை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ப்ளூ பிரிண்ட் உங்கள்கிட்ட இருந்தா மீண்டும் அதே உருவத்தை உருவாக்க முடியும் அல்லவா? ஆமா, நிச்சயமா உருவாக்க முடியும். அதே போலத்தான் யோகிகள் என்பவர்கள் பிரபஞ்சத்துல உள்ள அணுக்களை தங்கள் தூய விழிப்புணர்வால், அதாவது கான்ஷியஸ்னஸ் மூலமா ஆளக்கூடியவங்க. அப்போ லாஹரி மகாசயரோட விழிப்புணர்வு நெருப்பால் சிதறடிக்கப்பட்ட தன் அணுக்களை மீண்டும் காற்றில் ஒருங்கிணைச்சு ஒரு புதிய பௌதிக உடலை உருவாக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இது மாயமோ பேய் கதையோ கிடையாது. இது பொருண்மையின் மீதான மனதின் முழுமையான ஆளுமை. பைபிள்ல கூறப்படும் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலும் இதே அறிவியல் விதியின் அடிப்படையில் நிகழ்ந்ததுதான். இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதனாலதான் அவர் ஒரே நேரத்துல கேசவானந்தர், பஞ்சனன் பட்டாச்சாரியா, பிரணவானந்தர் அப்படின்னு 3 வெவ்வேறு நகரங்கள்ல உள்ள சீடர்களுக்கு தன் சதைப்பிடிப்பான உடலோட காட்சி அளிச்சாரு அப்படிங்கறத இப்ப புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அணுக்களை எங்கு வேணுனாலும் தன் விருப்பப்படி ஒருங்கிணைக்க அவருக்கு தெரியும். ஆமா. ஆதாரங்கள்ல குறிப்பிட்டிருக்கிற கபீர்தாசரோட மரணமும் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. கபீர்தாசர் இறந்தப்போ அவருடைய உடலை எப்படி அடக்கம் செய்யறது அப்படின்னு இந்துக்களும் முஸ்லிம்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியில போர்வியை விளக்கி பார்த்தா அங்க என்ன இருந்துச்சு? அங்க உடல் இல்ல, வெறும் பூக்கள் மட்டுமே இருக்கு. அங்கும் இதே அணுக்களை கலைக்கிற விதியத்தான் கபீர்தாசரும் பயன்படுத்தியிருக்காரு இல்லையா? 100க்கு 100 உண்மை. லாஹரி மகாசயர் தன்னுடைய உயிர்த்தெழுதல் மூலமா ஒரு மிகப்பெரிய பாடத்தை மனித குலத்துக்கு விட்டு சென்றாரு. மரணம் அப்படிங்கிறது நாம் அணியும் சட்டைக்கு தானே தவிர நம்முடைய அடிப்படை இருப்புக்கு கிடையாது. அதாவது ஆன்மாவிற்கு மரணம் கிடையாது. ஆமாம். இத வெறும் தத்துவமா சொல்லாம தன் சொந்த உடலின் மூலமாகவே ஒரு அறிவியல் பரிசோதனைய போல அவர் செஞ்சு காட்டிட்டாரு. இந்த ஒட்டுமொத்த அத்தியாயத்தையும் திரும்பி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய படம் என் கண்முன் விரியுது. பல நூற்றாண்டுகளா இந்தியாவுக்குள்ள சுருங்கியிருந்த யோக கலை வெறும் சடங்குகளா இல்லாம அது ஒரு உளவியல் மற்றும் இயற்பியல் ரீதியான அறிவியல் அப்படிங்கறத பாபாஜி உணர்த்தியிருக்காரு. ஆமாம். அந்த அறிவியலை தொழில்நுட்பத்துல சிறந்த மேலை நாடுகளோட இணைக்க அவர் போட்ட திட்டத்தோட விளைவைத்தான் இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். உண்மைதான். இன்னைக்கு உலகெங்கிலும் உள்ள மக்கள் எந்த மத பாகுபாடும் இல்லாம தங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்காக யோகாவை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதோட தொடக்கம் அந்த 1894 அலகாபாத் கும்பமேளாவுல நடந்த அந்த 2 மகான்களின் சந்திப்புல தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ உலகத்தை விட்டு ஓடி மலைகள்ல தவம் செய்யறது கிடையாது. அது மனிதர்களோட அன்றாட வாழ்க்கையோட, உலக பொருளாதாரத்தோட, மனித குலத்தோட ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடையது அப்படிங்கிறதையும் பாபாஜியோட தொலைநோக்கு பார்வை நமக்கு கற்றுக் கொடுக்குது. மிகச் சரியா சொன்னீங்க.
இன்னைக்கு நாம விவாதித்த இந்த ஆழமான கருத்துக்கள் உங்களையும் பல புதிய கோணங்கள்ல சிந்திக்க வச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த அலசலை முடிப்பதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சற்று ஆழமா இதை யோசிச்சு பாருங்க. லாகிரி மகாசயரால தன் உடலின் அணுக்களை தன் விருப்பப்படி கலைச்சு மீண்டும் ஒன்று சேர்க்க முடிஞ்சது அப்படின்னா, அடிப்படையில இந்த பிரபஞ்சத்துல உள்ள அனைத்துமே அதே அணுக்களால் ஆனதுதானே? கண்டிப்பா. அப்படி என்றால், இப்போ நீங்க உட்கார்ந்திருக்கிற அந்த நாற்காலி, உங்கள் கைகள்ல இருக்கிற அந்த ஸ்மார்ட் போன், ஏன் உங்க சொந்த உடல் கூட உண்மையிலேயே நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு திடமானதுதானா? அல்லது ஒரு அதி உயர் விழிப்புணர்வு கட்டளையிட்டால் உடனடியாக கலைந்து வேறு வடிவம் எடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற வெறும் ஆற்றல் துகள்கள் மட்டும்தானாம்? யதார்த்தம் என்பது உண்மையில் என்ன? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆமாம். இத நீங்களே சற்று சிந்திச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசல்ல எங்களோடு பயணித்ததற்கு நன்றி. மீண்டும் இன்னொரு சிந்தனையை தூண்டும் தேடலோடு சந்திப்போம்.